ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு தோலை உரிச்சிட்டு 3 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு மட்டும் குக் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு அதிகமாக வேகக்கூடாது. இந்த அளவு சாஃப்டாக வெந்திருந்தால் போதும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கப்பால் 1.5 கப் அளவு கடையில் வாங்கின இடியாப்ப மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவை வறுக்க வேண்டியதில் நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோடு கூட வேக வச்சுட்டு ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்கை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கும் மாவும் நல்லா ஈவனாக நைஸாக மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவில் பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக துருவின இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா வேணா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக காரத்தூள் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதோடு கூட 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ், கீரை எல்லாம் கூட சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் ஈவனாக ஃப்ரை ஆனதை எடுத்துடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.